இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நாம் ஆவிக்குரிய மனிதர்கள். வசனம் யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நாம் எல்லோரும் ஆவிக்குரிய மனிதர்கள். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஆவியும் ஆத்மாவும் இருக்கிற அந்த சரீரம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு மனிதன்னா ஆவி ஆத்மா சரீரம் இருக்கும். சரீரம் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுகிறது ஒரு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இல்லையா. அதாவது ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டால் பாருங்கள், அது என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு தவழ்குது, அப்புறம் உட்காருது, நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சரீரத்துக்கு 5 உணர்வுகள் இருக்குது இல்லையா, 5 சென்சஸ் சொல்லுவாங்க. அப்போது அதே மாதிரி ஆத்துமாக்கு பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் ட்ரைனிங், அதாவது மென்டல் ட்ரைனிங். எப்படின்னா அறிவு சார்ந்த பயிற்சி கொடுக்க வேண்டும். இப்போது ஒரு பிள்ளைகள் எடுத்துக்கிட்டால் அவங்கள நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அவங்க ஸ்கூலில் கற்றுக்குறாங்க, அறிவோடு வளர்கிறாங்க, ஞானம் உண்டாகிறது, அவங்களுக்கு புரிதல் உண்டாகிறது இல்லையா. அப்போது ஆவியில் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ட்ரைனிங் தேவைப்படுது, ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் தேவைப்படுகிறது. அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரைனிங் அடையாமலே பாருங்கள், புது மனுஷனாய் இல்லையா தன்னை ஒப்பு கொடுத்து புதிய மனிதனாய் கிறிஸ்துவுக்குள் மாறாமல் பாருங்கள் அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், நாம் ஆவிக்குரிய மனிதர்கள். அப்போது எப்படி ஒரு சரீரத்துக்கும் ஆத்மாக்கும் ஒரு பயிற்சி தேவைப்படுகிறதோ அதே போல் ஆவிக்குரிய மனிதர்களாகிய நமக்கும் கூட அந்த பயிற்சி தேவைப்படுகிறது. அப்போ அந்த பயிற்சி எங்கே கிடைக்குது? வேதத்திலிருந்து கிடைக்குது. தேவன் நம்ம சரீரத்திலேயோ ஆத்மாவிலேயோ அவர் பேச மாட்டார். அவர் நம்ம ஆவியில் தான் அவர் பேசுவார். எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நானும் நீங்களும் பாருங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த சத்திய வசனத்தை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்தில் நடக்கும் பொழுது பாருங்கள் நம்ம விசுவாசிகள் ஆகிறோம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியால் நம்ம என்ன பண்ணுறாரா, முத்திரை போடப்பட்டு இருக்கிறோமா. அப்போ நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டவர்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் எங்கே சாட்சி கொடுக்குறாருன்னா நம்ம ஆவியில் தான். 100% பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஆவியில் தான் அவர் கொடுக்குறாரு. இந்த ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. அப்போது நம்ம பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, அவருடைய சத்தியத்தை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போது விசுவாசத்தினால் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் சத்தியத்தோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம உணர்வு பாருங்கள் நம்ம ஆவியோடு இணைந்து இருக்கிறது இல்லையா. தேவனை தொழுது கொள்ளுகிறப்போ, அவரை ஆராதனை செய்கிறப்போ பாருங்கள் முழு உள்ளத்தோட இல்லையா, முழு பலத்தோட முழு ஆத்மாவோட அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்போ நாம் ஆவிக்குரிய மனிதர்களாகி நாம் எப்படி ஒரு சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் நம்ம பயிற்சி கொடுக்குறோமோ ஆவிக்குரிய மனிதனை நாம் பயிற்சி படுத்த வேண்டும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் தீர்மானம் எடுக்கிறீங்க, ஆவிக்குரிய பயிற்சியை நான் எடுப்பேன் என்று? வேத வசனம் சொல்லுது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று. அப்போது இவ்வளோ சரீர முயற்சியை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிற காரியம் ஆவிக்குரிய பயிற்சி நாம் எடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தது போல இந்த ஆவிக்குரிய மனிதனை நாங்கள் பயிற்சி படுத்த நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பரிசுத்த ஆவியால் நாங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள் என்று நாங்கள் பார்த்தோம், என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் சத்தியத்தினால் எங்கள் இருதயத்தை நிரப்பி எங்கள் ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தி உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.